ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நான்வெஜ்ஜில் விரும்பி சாப்பிட்ற ஒன்று தாங்க கோலா உருண்டைங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுக்கணுங்க. நல்லா தண்ணி கொதிச்சதும் ஒரு கப் அளவு சோயா எடுத்து அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணுங்க. நல்லா புழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகு, சோம்பு, லாஸ்ட்டாக பொட்டுக்கடலைங்க. இது நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஒரே மிக்ஸி ஜாரில் போட போகிறோங்க. அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் அள்ளி கொடுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணுங்க. ஒன்றா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. இந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு அந்த தண்ணி ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். தண்ணி விட்டோம் அப்படின்னிங்கன்னா அது போடும்போது அந்த கொஞ்சம் கெட்டி இதாயிரும். அதுக்கப்புறம் தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்சி எடுத்துட்டு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பொட்டுக்கல்லை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு சுற்று இது பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணி விடாமல் நம்ம அரைச்சுமே பார்த்துங்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக சோயா அதே மிக்சியில் நம்ம அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சோயாவை நம்ம போட்டு இதுக்கப்புறம் நம்ம திருப்பி அரைக்கிறோம். இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா எல்லாம் போட்டு அதையும் இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சுக்கிறோங்க. எண்ணெய் காயங்குள்ள நம்ம அந்த உருண்டையை எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி நம்ம வச்சுக்கிறோங்க. ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சா போடுறதுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுக்கலாம். ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் அப்படி இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறோம். நல்லாவே சூடாகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா பபிள்ஸ் வருது. நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து அந்த கோலா உருண்டையை எடுத்து நம்ம எண்ணெயில் வச்சுக்கிறோங்க. எண்ணெய் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக தாங்க யூஸ் பண்ணணும். கையில் படாமல் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா அது பொரியணும். அது உடனே நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 உடஞ்சிருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு பார்க்கும்போது அது அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் வெந்ததுக்கு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, நான் கிண்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு போடும்போது இருந்த கலரை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சட்டிலையும் ஒட்டலை. நம்ம கொஞ்சம் அதை லைட்டாக கிளறி விட்டுட்டோம்னா பாருங்கள் பொன்னிறமாக வருங்க. இவ்வளோ தான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம உருட்டின அதே ஷேப்பில் பொன்னிறமாக வருங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகான கோலா உருண்டை ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே விரும்பி அடுத்தடுத்து செஞ்சு தர சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. யாரும் இதை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட முடியாத டயத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.